ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன ஹவ் ஷி காட் அ கில்லர் என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். 1987 to 1988 வரைக்கும் நடக்க போற இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுங்க. அப்போலாம் ஏது பெருசா டெக்னாலஜி, சொல்ல போனா அப்பதானே டெக்னாலஜின்ற ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. அந்த மாதிரி டைம்ல ஒரு சீரியல் கில்லர் நம்ம ஊர்ல குறுக்கு தெரு, முட்டு தெரு, சைடு தெருன்னு தெருவுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம்ல. அப்படி அமெரிக்காவில் இருக்க ஒரு ஊர்ல 69 ரூட்ன்ற ஒரு பெரிய ரோடு இருக்கு. நைட் டைம் ஆயிட்டாலே டிராஸ்டியூட் பண்ற பெண்கள் அந்த ரோட்ல உலா வரதான் வழக்கம். கில்லர் அவங்களையா பார்த்து தூக்கி தூக்கி கொடூரமான முறையில கொலை பண்றான். சில பேரோட பாடி கூட கிடைக்கல, காணா போனது தான். கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு மண்டை சூடாகுது. அங்க தாங்க புதுசா ஒரு பொண்ணு டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றா. யாரு புதுசா வேலைக்கு சேர்ந்தாலும் எதையாவது சாதிக்கணும்னு துருதுருன்னு இருப்பாங்கல்ல. அந்த ஆர்வத்துல எனக்கு இந்த கேஸை கொடுங்க, நான் எப்படியாவது கில்லரை கண்டுபிடிக்கிறேன்னு ஹையர் அபிஷியல்ஸ்ட கெஞ்சி கூத்தாடி தான் உயிரை பணைய வச்சு கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு பல ரிஸ்க் எடுக்கிறா. இத சக்சஸ் பண்ணி லாஸ்டா கில்லராவ தூக்குனாலா இல்லையா? வாங்க படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா 1987 நவம்பர்ல கதை ஆரம்பிக்குது. நைட் டைம்ல ஒரு பொண்ணு அவ அப்பா கூட வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கா. குடும்ப வறுமையின் காரணமா அப்பாவுக்கே தெரியாம இந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்பா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரப்போற கிறிஸ்துமஸுக்கு அட்வான்ஸா வாழ்த்து சொன்னவ சரி வேலைக்கு டைம் ஆயிடுச்சேன்னு கிளம்பி தனியா நடந்து போயிட்டு இருக்க வழியில இவளுக்கு பின்னால ஒரு கார் வருது. இவளும் லிஃப்ட் கேட்டு கார்ல ஏறி உக்காடுறா. இங்க சீனை கட் பண்ணா நேத்து நைட்டு சிரிச்சுக்கிட்டே கார்ல ஏறின பொண்ணு இன்னைக்கு காலையில போனமா கிடைக்கிறா. அவ தலையில ஓங்கி சுத்தியால அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஒயர் கட்டர் மூலியமா உடம்புல பல பகுதிகளை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. தெளிவா சொல்லணும்னா பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் கில்லர் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். அதுவும் கில்லர் பொண்ணை இங்க வச்சு கொலை பண்ணல, வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடி இங்க தூக்கிட்டு வந்து போட்டிருக்கான். பிளஸ் அந்த பொண்ணோட கைவிரல் நகங்கள் கடியில ப்ளூ கலர்ல நூல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன தடையும் கூட பாடியில கிடைக்கலங்க. அப்புறம் எவனடா போய் கில்லர்னு தேடுறதுன்னு காண்டான சீஃப் முதல்ல பொண்ணு செத்த விஷயத்த அப்பா கிட்ட போய் சொல்லணும்ல. கையோட பொண்ணோட அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாம சீஃப் திணறி இந்த மேட்டரை சொன்னதும் அவர் கதறி அழுதுகிட்டே என்ன ஆனாலும் சரி அந்த கொடூர கொரில்லாவை மட்டும் விட்டுறாதீங்க, எப்படியாவது என் பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிங்கன்னு ஃபாதர் சீஃப் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயினோட அப்பா ஒரு போலீஸ், ஆனா அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளும் நம்ம அப்பா மாதிரியே போலீஸ் ஆகணும்னு கனவு கண்டு இப்போ போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் வந்துட்டா. 16 வாரம் ட்ரைனிங் உசுர கொடுத்து பயங்கரமா ஹீரோயின் ட்ரைனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஆகிறதுக்குள்ள 1988 ஜூன் மாசம் வந்துருது. ஹீரோயின் போலீஸ் ஆயிடுறா. இவ கூடவே சேர்ந்து ட்ரைனிங்ல கலந்துகிட்டு இன்னும் சில பேரும் போலீஸ் ஆயிருக்காங்க. அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு அவங்க ஃபேமிலி ஆளுங்க வந்தும் ஹீரோயினை பார்க்க யாருமே வரல. ஹீரோயினுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். புருஷன் போலீஸ் வேலையினால இறந்து போயிட்டான். சோ அந்த உயிரை பறிக்கிற வேலை உனக்கு வேணாண்டின்னு அவங்க எவ்வளவோ சொல்லியும் வம்படியா அடம்பிடிச்சு நான் இதுக்குதான் வருவேன்னு ஹீரோயின் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு கோபம் வரல. இதோட இறந்து போன ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஆரம்பத்துல சீஃப்னு ஒருத்தவரை பார்த்திருந்தோம்ல, அவரும் பார்ட்னர்ஸ். அவர் தான் ஹீரோயினுக்கு தெம்பா ஆறுதல்லாம் சொல்றாரு. எப்படியோ முதல் பொண்ணோட கொலை நடந்து இது வரைக்கும் 6 மாசம் ஆயிடுச்சு இல்ல. அவ இல்லாம அவள மாதிரியே ப்ராஸ்டியூட்டா 69 ரூட்ல ஒர்க் பண்ண 2 பொண்ணுங்களை காணோம். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போலீஸ் உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, 6 மாசத்துல இந்த கேஸ்ல இவ மேல டவுட் இருக்குன்னு ஒரு சஸ்பெக்டியாவது பிடிச்சிருக்கணும்ல. அப்படி கூட யாரையும் பிடிக்கல. நியூஸ் பேப்பர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கிழிச்சு எடுக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பரோட சீஃப் கிட்ட வந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா, யோ நல்லா புதுசா வாங்கின பூரி கட்ட மாதிரி இருந்துகிட்டு என் பொண்ணு செத்து 6 மாசம் ஆகுதியா, இது வரைக்கும் இந்த கேஸ்ல என்னதான் பண்ணீங்க நீங்க, எப்படி கில்லரை பிடிக்கிற மாதிரி இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கத்துனதும், தம்புடோ உனக்கு இந்த கேஸோட சிச்சுவேஷன் புரிய மாட்டேங்குதுரா. உன் பொண்ணு மட்டும் இல்லாம அடுத்து காணா போன 2 பேரும் ப்ராஸ்டியூட்ஸ். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதே வேலை பாக்குற பொண்ணுங்களே நாங்க விசாரிக்க போனா எங்களை பார்த்து பயப்படுறாங்க. கூடவே வேலை செஞ்சா அவங்க சொன்னாதானே எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்புறம் நான் என்னடா பண்றது, என் சக்திக்கு மீறி என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் புடிச்சிடுறேனே அப்படின்னு சீஃப் சமாதானப்படுத்தினதும், நல்லா பிடிப்பீங்க நீங்க, எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, இனிமேல் என் பொண்ணை கொலை பண்ணவன நானே தேடிக்கிறேன்னு ஃபாதர் முறைச்சுக்கிட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவுல போர்ஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்து 2 நாள் ஆகுது, இன்னும் நம்ம பசிக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேஸ் கிடைக்கலையே அப்படின்னு ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ, ஏமா இங்க வாமான்னு சீஃப் ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு கேஸ கொடுக்குறாரு. என்ன குஷின்றீங்க ஹீரோயினுக்கு, துள்ளி குதிச்சுக்கிட்டு அந்த கேஸ பாக்குறதுக்கு. கேஸ் நடந்த இடத்துக்கு போனா கடைசியில அது ஒரு குப்பையிலையும் குப்பை கேஸுங்க. 2 வீட்டு பிரச்சனை. ஒரு வீட்டுக்கு வந்த லெட்டரை இன்னொரு வீட்டுக்காரன் திருடிட்டானா, அத ஒரு பாட்டி கம்ப்ளைண்டா கொடுத்திருக்கு. ஆண்டவரே அல்லாஹ், என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு அந்த ஆள் இதை என்கிட்ட கொடுத்திருக்கான் பாருங்க. இருக்கு அவனுக்குன்னு வெறியாகி ஹீரோயின் ஸ்டேஷன் வரப்போ கில்லர் 2வது கொலை பண்ணிட்டான். அதுல பரபரப்பா சீஃப் ஸ்டேஷனை விட்டு கிளம்ப நானும் உங்க கூட வரேன்னு ஹீரோயின் முன்னால வந்து நிக்கிறா. எதுக்கு, நீ எதையும் கழட்டி மாட்ட வேணாம், ஸ்டேஷன்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு செகண்ட் விக்டிமோட பாடி இருக்க இடத்துக்கு சீஃப் போறாரு. ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை எப்படி நடந்துச்சோ
நடந்துச்சோ அதே பேட்டர்ல தாங்க இந்த கொலையே நடந்திருக்கு. சுத்தி ஒயர் கட்டர்ன்ற டூல்ஸ் யூஸ் பண்ணதுல இருந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே சேம். சோ ஒரே ஆள் தான் 2 கொலையை பண்ணான்றது தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஆள் யாருன்னு தெரியலையே. இந்த கடுப்போட சீஃப் ஸ்டேஷனுக்கு வர மறுபடியும் ஹீரோயின் போனீங்களே என்னங்காச்சு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? நீங்க ஏங்க ஆள் இல்லாம தனியா அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, பேசாம என்ன இந்த கேஸ்ல போட்டுருங்க, நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்டு கேட்டு சீஃபோட உயிர் எடுக்கிறா. இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சீஃபோட ரூமுக்கு போனா அங்க FBI ஏஜென்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆக்சுவலா கடந்த 6 மாசமா சீஃபோட டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்களும் பெருசா இல்ல, ஃபண்டும் இல்ல. சோ கில்லரை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டு சீஃப் FBI டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒரு வழியா கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ஏஜென்ட் வந்திருக்காருன்னு பார்த்தா கேட்டவே கிடையாது. இனிமேல் கால் பண்ணி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் ஏஜென்ட் வந்திருக்காரு. அட வெஸ்ட் இண்டீஸ் வேதாளம், இத சொல்லவா இவ்வளவு தூரம் வந்த? இந்த ஊர்ல சீரியல் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சமாச்சும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்கறை இருக்கா? நீயே இந்த கேஸ் ஃபைல பாரு, 2 கொலையும் ஒன்னா ஒரே பேட்டர்ன்ல, அதுவும் எவ்வளவு கொடூரமா நடந்திருக்கு. இவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல இது நியாயம்னு சீஃப் புலம்புறாரு. ரைட்டுங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா சீரியல் கில்லர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தொடர்ச்சியா கொலை பண்றான்னு கன்ஃபார்ம் பண்ணி எங்க டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கணும்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் 3 கொலையாவது நடக்கணுங்க. 2 கொலை தானே நடந்திருக்கு. சோ இது சீரியல் கொலைன்னு எங்களால சொல்ல முடியாதே. இருந்தாலும் நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, நானும் வந்துட்டேன். சோ ஒரு 2 நாள் இங்கேயே ஸ்டே பண்றேன், அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன்னு ஏஜென்ட் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாப்புல. அதோட அன்னைக்கு நைட்டே 69 ரூட்ல நின்னுட்டு இருந்த பொண்ணுங்கள்ல பிரெண்டான்ற ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சரிடி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொஞ்ச தூரம் தனியா நடந்து வந்ததும் இவளுக்கு பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் வேன் வந்து நிக்குது. ஆரம்பத்துல பிரெண்டா கேஷுவலா வேன்ல ஏறி உக்காந்துடுறா. பட் உக்காந்துட்டு பின்னால திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓடுற அவளோட ஹார்ட் பீட்டே நின்றுது. கடந்த 2 பொண்ணுங்களை சுத்தி ஒயர் கட்டர்ன்ற டூல்ஸ் எல்லாம் வச்சு இல்ல டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணால, அந்த டூல்ஸ் எல்லாம் பின்னால இருக்குங்க. பார்த்து பக்குனாகி பிரெண்டா காரை விட்டு இறங்க பார்த்தா கில்லர் விடல, சட்டுன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதுக்கு மறுநாள் ஸ்டேஷன்ல சீஃபும் ஏஜென்ட்டும் உட்காந்து கேஸ பத்தின டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு தெரியாம ஹீரோயின் வெளியே நின்று அவங்க பேசுறதெல்லாம் மோட்டு கேட்டுட்டு இருக்கா. 69 ரூட்ல நிக்கிற ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களையா பார்த்து பார்த்து தான் கில்லர் தூக்குறான். அப்படின்றப்போ நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களையே யாரையாவது அண்டர் கவரா ப்ராஸ்டியூட் மாதிரி வேஷம் போட்டு அங்க நிக்க வைக்கலாம்ல, அப்ப பொண்ணுங்களை தூக்க வர கில்லரை மேபி நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னு ஏஜென்ட் கேட்டா அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க வேணுங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல அப்படி யாரு இருக்கா, இருந்திருந்தா நான் ஏன் உங்களை ஹெல்ப் கூப்பிட போறேன் இப்படின்னு சீஃப் பேசிட்டு இருக்கும் போதே 3வது கொலை நடந்துருச்சுன்ற தகவல் ஸ்டேஷனுக்கு வந்து சேருது. இப்பவும் ஹீரோயின் நானும் கூட வரேன்னு அடம் பிடிக்கிறா. ஏமா உனக்கு சொன்னா புரியுதாமா, உன் தகுதிக்கு நீ அந்த கேஸ் பக்கத்துல எல்லாம் வரவே கூடாதுமா, நீ ஸ்டேஷன்லயே கடமா அப்படின்னு ஹீரோயின் ஆயக்கறிட்டு சீஃப் ஏஜென்ட் 2 பேர் மட்டும் 3rd விக்டிமோட பாடி இருக்க இடத்துக்கு போறாங்க. முதல் 2 கொலை எப்படி நடந்துச்சோ அச்சு பேசாம இந்த கொலையும் நடந்திருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் 2 பொண்ணுங்களோட கைவிரல் நகங்கள் அடியில ப்ளூ கலர் நூல் ஒண்ணு இருந்துச்சுல்ல, அதே நூல் 3rd விக்டிமோட நகத்துக்கு அடியிலயும் இருக்கு. எப்பவும் போலதான் இதுலயும் எந்த லீடும் கிடைக்கல. இது பத்தாதுன்னு டார்ச்சர் பண்றதுக்கு ஸ்டேஷன்லயே இருடின்னு சொல்லியும் ஹீரோயின் வந்துடுறா. ஏண்டி நீ அடங்கவே மாட்டியாடி, ஏன் இப்படி வந்து ரப்சர் பண்றேன்னு சீஃப் கத்துனதும் நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த கேஸ்ல ஏதாவது லீடு உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. அப்ப நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏஜென்ட் சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்கள ஒருத்தவங்க அண்டர் கவர்ல ப்ராஸ்டியூட்டா அங்க வேஷம் போட்டுட்டு நின்னா மட்டும்தான் கில்லரை பத்தி ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியும். நான் ஒரு பொண்ணு தானே, என்னையா நீங்க கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க, நானே வேஷம் போட்டுட்டு போயிட்டு அங்க நிக்கிறேன்னு ஹீரோயின் ரெடியாக, ஆஹா இதெல்லாம் சரியா வராது, இந்த எண்ணத்தை இங்கேயே மூட்டை கட்டி புதைச்சு புதையல் ஆக்கிடு அவ்வளவுதான் சீஃப் மறுக்க. இன்னொரு பக்கம் நல்லா 6 அடி அமாவாசை மாதிரி கூடவே ஒருத்தர் இருக்காரு ஏஜென்ட்னு, அவர் சீஃப் கிட்ட அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தாங்க, நமக்கு வேற வழி இல்லன்றப்போ இருக்க வழியை தானே யூஸ் பண்ணி ஆகணும், இது ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல, சிம்பிள் மேட்டர் தான், நான் பக்கத்திலேயே இருக்கேன், பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சீஃபை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ப்ராஸ்டியூட் வேஷம் போடும் போதே சீஃப் 3 ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. ஹீரோயின் அண்டர் கவரா நடிக்க போற இடத்துக்கு பக்கத்திலேயே தான் கார்ல ஏஜென்ட்டும் சீஃபும் உட்கார போறாங்க. இருந்தாலும் நீ உன்னோட கன்னை மிஸ் பண்ணவே கூடாது, அதை உன் கூடவே வச்சிருக்கணும்ன்றது முதல் ரூல். 2வது அங்க வேலை செய்யற பொண்ணுங்கள்ட்ட உன் பர்சனல் இன்ஃபர்மேஷனை எந்த நிலைமையிலையும் நீ வெளியே சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட பேசி கீசி 3 பொண்ணுங்களும் எந்த மாதிரியான கார்ல ஏறி போனாங்க, அவங்கள கூட்டிட்டு போனால் எப்படி இருப்பான், 3 பொண்ணுங்களும் எந்த மாதிரியான கார்ல ஏறி போனாங்க, அவங்கள கூட்டிட்டு போனால் எப்படி இருப்பான், அப்படிப்பட்ட தகவல்லாம் வாங்க பாரு, இது 2வது ரூல். அப்புறம் நம்ம கணிச்சு வச்சிருக்கிறது படி கில்லர் 35 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்க ஆளா இருக்கணும். அவன் கொலை பண்றதுக்கு சுத்தி ஒயர் கட்டர்னு இதெல்லாம் யூஸ் பண்றத பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இல்ல எலக்ட்ரீஷியன் இல்ல பிளம்பர் இப்படிப்பட்ட வேலை பார்க்கறவனா இருக்கணும். சோ டூல்ஸையும் அவனோட கார்லயே தான் வச்சிருப்பான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு கிடைச்சிருக்க 3 பொண்ணுங்களோட பாடியிலையும் கைவிரல் நகங்களுக்கு அடியில ப்ளூ கலர் நூல் ஒண்ணு இருக்கு. சோ கில்லரோட கார்ல ப்ளூ கலர் கார்பெட் ஏதாவது இருந்து உள்ள ஏறின பொண்ணுங்க தப்பிக்க ட்ரை பண்ணி அதை பிடிச்சி இழுத்தப்போ அவங்க நகங்களுக்கு அடியில ப்ளூ கலர் நூல் வந்திருக்கலாம். ஆக கஸ்டமரா உன் பக்கத்துல எவன் வந்தாலும் என்ன ஆனாலும் நீ அந்த
காருக்குள்ள ஏறக்கூடாது, வெளியவே இருந்து வந்திருக்கவனோட பேர் என்ன, நம்ம சொன்ன அடையாளங்கள்லாம் அவனோட கார்ல இருக்கா, அதை மட்டும் தான் பாக்குற. சந்தேகப்படுற மாதிரி இருந்தா எங்களுக்கு தகவல் சொல்ற, மிச்சத்தை நாங்க பாத்துப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம் பாரு, நீ வர எல்லா கார்லயும் ஏறாம இருந்தா உன் கூட இருக்க பொண்ணுங்களுக்கே உன் மேல சந்தேகம் வந்துடும். சோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள் ஒருத்தவன் டெய்லியும் உன கார்ல பிக்கப் பண்ணி ஒரு மணி நேரம் எங்கேயாவது சுத்திட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து விட்டுருவான். இதுதான் பிளான். எல்லாம் நல்லா புரியுது இல்ல, இதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சீஃப் சொல்லி டெய்லியும் நைட்டு ஹீரோயினுக்கு ப்ராஸ்டியூட் வேஷம் போட்டு அங்க நிக்க வைக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த ரூட்ல இருக்கிறதே 2-3 பொண்ணுங்க தான். அதுல ஒரு பொண்ணு கூட ஹீரோயின் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறா. ஒரு வாரமா இதை பண்ணியும் எந்த முன்னேற்றமும் இல்ல. அப்போ ஒரு நாள் நைட்டு ரெட்ன்ற ஒருத்தவன் கார் ஓட்டிட்டு வந்து இங்க நிறுத்துறான். ஹீரோயின் அவங்கிட்ட போய் அவன் பேர் என்ன, ஊர் என்ன, என்ன வேலை பாக்குறான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா பயபுள்ளைக்கு என்ன திமுறன்றீங்க, என்னதான் இவங்க ஒரு மாதிரியான வேலை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இவங்க பொண்ணுங்க, அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, கொஞ்சம் கூட மதிக்காம ரொம்ப ஓவரா பேசுறாங்க. உடனே ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆனால அவ உள்ள பூந்த, டேய் மந்திரிச்ச மண்டை ஓடு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட், ஒழுங்கா இங்க இருந்து ஓட்டுரு, சல் சல் நிக்கல் சல் அப்படின்னு அவனை திட்டி அனுப்பி விட்டுறான். ஆனாலும் அந்த தாடி வச்ச தர்பூசணி அடங்கல. அடுத்த நாள் ஹீரோயின் இல்லாத டைமா பார்த்து இந்த ரூட்ல இருக்க ஒரு பொண்ணு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட ஆக்ரோஷமா நடந்துகிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திட்டு இருக்கான். இது அண்டர் கவர்ல வந்த ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் ஃப்ரெண்டான பொண்ணு கிட்ட கேக்குறா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்ல, நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க, போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே, அடிக்கடி அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பானா அப்படின்னு ஹீரோயின் கொந்தளிச்சதும், ஆமா மாசத்துக்கு ஒரு தடவை வருவான், யாரையாவது கூட்டிட்டு போயிட்டு இப்படிதான் பண்ணுவான், என்ன பண்றது, எல்லாம் எங்க விதி, இந்த வேலை பாக்குற நாங்க சில நாள் பணத்தை பார்ப்போம், சில நாள் குத்து வாங்குவோம், இன்னும் சில நாள் 3 பொண்ணுங்க கடத்தி கொலை பண்ணப்பட்டாங்கல்ல அதையும் அனுபவிப்போம், எங்களை கண்டுக்க இங்க யார் இருக்கா, போலீஸ்ட போய் சொன்னா மட்டும் பிராஸ்டியூட்ட ஒருத்தன் அடிச்சிட்டான்னு சொல்லி அவன் மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இல்ல அதனாலதான் எங்களுக்கு போலீஸ்னா பிடிக்காமலே போச்சு, நானும் அவங்கள்ட்ட பேசுறது இல்ல, அவங்களும் எங்கள்கிட்ட வந்து பேச போறது இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸா பேசுறா. நைட்டு முழுக்க ஹீரோயின் புரண்டு படுத்து பார்த்தோம் அந்த பொண்ணு சொன்னதே தான் இவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு, எங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நாங்கன்னா யாருக்கும் கவலை இல்லைன்னு சொன்னால இதையே நினைச்சிட்டு இருந்த ஹீரோயின் நைட்டு 2:30 மணிக்கு ஒரு வேளை அந்த ரெட்டு தான் நம்ம தேடிட்டு இருக்க கில்லரா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு வார்த்தை சொல்லாம கார் எடுத்துக்கிட்டு ரெட்டோட வீட்டுக்கு போறா. அங்க ரெட்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்க ஆளா விட்டா போதுண்டா சாமின்னு ஹீரோயின் ஓடி வந்துடுறா. இதுல ஒரு கொடுமையை பாருங்க, ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்க வழியில தான் காட்டு பகுதியில இருட்டுக்குள்ள கில்லர் அவனோட காருக்குள்ள ஒரு பொண்ணை வச்சு கதம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினை தான் பார்க்கல. இதோட வீட்டுக்கு போன ஹீரோயின் அந்த டைம்லயே சீஃபுக்கு கால் பண்ணி, இப்பதாங்க எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என் கூட இருக்க எல்லா பொண்ணுங்களும் போலீஸ்னாலே யமனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க, ஏன் நம்ம அவங்களுக்கு தெரியாம அண்டர் கவர்ல இருந்து கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் அவங்கள்ட்டயே கில்லரை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்க கூடாது, நம்ம அவங்களையும் ஒரு ஆளா மதிக்கிறோம், அவங்களுக்கு எது நடந்தாலும் கேட்க நம்ம இருக்கோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்தா மட்டும்தாங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க, அதை விட்டுட்டு நம்ம போலீஸ்ன்றதை மறைச்சு அவங்களுக்கு முன்னால வேஷம் போடுறதுல எந்த புண்ணியமும் இல்ல, சோ நான் நாளைக்கு நான் ஒரு போலீஸ்ன்ற உண்மையை அவங்கள்ட்ட சொல்லிடவா அப்படின்னு ஹீரோயின் பெர்மிஷன் கேட்க, ஏமா நம்ம இது வரைக்கும் இங்க சீரியல் கொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்லவே இல்ல, சொன்னா மக்கள் எல்லாரும் பயந்துருவாங்க, இந்த நிலைமையில நீ போயிட்டு உண்மையை சொல்றனா என்னமா அர்த்தம், இரு நம்ம இதை வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சீஃப் டாபிக்க முடிச்சு ரெட்டு கிட்ட ஒரு பொண்ணு குத்து வாங்கினால மறுநாள் ஏஜென்ட்டோட போயிட்டு அவளை மீட் பண்ணி ஹீரோயின் சொன்ன மாதிரி போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இருக்குன்றத அவளுக்கு புரிய வச்சு, உன் ரூட்ல உங்க கூடவே இருந்த 3 பொண்ணுங்க தான் காணாம போயிட்டாங்க, அது சம்பந்தமா உனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சொல்லுமா, அது எங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகும்னு கேட்டதும், இத்தனை நாளா வாய துறக்காத பொண்ணு இப்பதாங்க போலீஸ் மேல நம்பிக்கை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றா, கொலை பண்ணப்பட்ட 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு ப்ளூ கலர் வேன்ல ஏறி போறத இவ பாத்திருக்கா, போதுண்டா சாமி, அப்போ கில்லர் யூஸ் பண்ற வாகனம் ஒரு வேனு, அதுவும் அது ப்ளூ கலர், இந்த ஒன்ன வச்சு என்ன வேணும்னா பண்ணலாமே அப்படின்னு இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்களோட பிளான ப்ரொசீட் பண்றாங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் 2 பொண்ணுங்களோட சேர்ந்து 69 ரூட்ல சுத்திட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு கார் ஒரே இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்கு. உள்ள ஆளும் ஒருத்தவன் இருக்கான். ஹீரோயினால கேட்காம இருக்க முடியல, நீங்க 2 பேரும் முன்னால போங்களேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு கார் கிட்ட போனவ கபார்னு பேக்ல இருந்து கன் எடுத்து, டேய் மயான மார்க்கன்றி, இந்த டைம்ல இங்க என்ன பண்ற, வெளியே வான்னு ஒரு கலவரத்தைய பண்ண கடைசியா வெளியே வர ஆள் யாருடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பா. இந்த ஆள் தான் அப்பவே சொன்னாருல்ல, என் பொண்ணை கொலை பண்ண கொலைகாரனை நானே தனியா தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்ட்டு. சொன்ன அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பொண்ணு பலியான மாதிரி கில்லரால வேற எந்த பொண்ணும் பலியாடக்கூடாதுன்ட்டு தினசரி இந்த ரூட்டுக்கு வந்து இங்க இருக்க பொண்ணுங்களாம் சேஃபா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது மீறியும் கொலைகள் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஒரு நாளாச்சு கில்லர் மாட்டிட மாட்டானான்றது இவரோட ஏக்கம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு இவர் ஒரு ஃபீலிங்ஸ போட, சரிங்க நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, உங்களுக்கு அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே, சத்தியமா நான் கண்டுபிடிக்கிறேங்க அப்படின்னு சீஃப் வாக்கு கொடுத்து அவரை அனுப்பிவிட, சரி அதான் மிட் நைட் ஆயிடுச்சே, இப்படியே வீட்டுக்கு போலாமான்னு சீஃப் கேட்டா, அதெல்லாம் முடியாது, நான் விடிகிற வரைக்கும் 69 ரூட்ல இருந்து கில்லர் மாற்றானான்னு பார்த்துட்டு தான் வருவேன்னு ஹீரோயின்
ஹீரோயின் வேலையில வெறி பிடிச்சவளா இருக்கா. அவ போராடுறதுக்காக அவளை மட்டும் தனியால அனுப்ப முடியாது. தலையெழுத்துன்னு இவங்களும் போயிட்டு பக்கத்துல நின்னுதான் ஆகணும். ஹீரோயின் வேலையை சலிப்பா நினைக்காம எடுத்த இந்த முடிவு இவங்களுக்கு எந்த அளவு ஆதாயமா இருந்துச்சு தெரியுங்களா? இத்தனை நாளா வராத கில்லரோட கார் இப்ப அந்த பக்கமா வந்துட்டு இருக்கு. ப்ளூ கலர் வேனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம். வரவன் காரை நிறுத்துவான், அவங்கிட்ட பேசலாம்னு ஹீரோயின் கார் ஸ்லோவானதும் கார் கிட்ட போனா ஸ்லோ பண்றான், திரும்ப கார் எடுத்துட்டு போயிடுறான். சரி போறதான் போறான், அப்படியே போயிடுவான்னு பார்த்தாலும் இல்ல, மறுபடியும் காரை திருப்பிட்டு வரான். இவங்க கிட்ட ஸ்லோ பண்றான், திரும்ப காரை ஸ்பீடா எடுத்துட்டு போயிடுறான். என்னமோ தப்பா நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சா? நம்ம கும்பலா இருக்க வரைக்கும் இவன் நம்ம கிட்ட வரமாட்டான் போல, கொஞ்சம் தனியா போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு கூட்டத்தை விட்டு ஹீரோயின் தனியா நடந்து போறா. இந்த தடவை ஹீரோயின் கிட்ட வந்த ப்ளூ கலர் கார் ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்றுது. காருக்குள்ள உட்கார்ந்து இருந்தவன் கார்ல ஏறு கார்ல ஏறு கார்ல ஏறுன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன தெளிவு வெளியே இருந்துகிட்டே, ஆமா அவங்களோட பேர் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டதும் தன்னை எலக்ட்ரீஷியன் அவன் அறிமுகப்படுத்திக்கிறான். ரைட்டு, ஒரு டெஸ்ட் பாஸ். ரெண்டாவது அவன் கார்ல டூல்ஸ் ஏதாவது இருக்கா அதையும் பார்க்கணும். காரை ஓட்டுறவன் இருட்டுக்குள்ளே இருந்ததுனால அவன் மூஞ்சி தெரியல, அதையும் பார்க்கணும். சோ உங்க கார் லைட்டை கொஞ்சம் போடுங்களேன், உங்க அழகான முகத்தை நான் பார்க்க வேணாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டு உள்ள இருக்கவன் லைட்டை போடுறான். பா எப்படி ஒரு பால் வடிகிற முகம், இவன் தான் கொலகாரன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஹீரோயின் கூட அவன் மூஞ்ச பார்த்துட்டு அப்படிதான் நினைக்கிறா. ஆனா காருக்குள்ள எட்டி பார்த்தா உள்ள சுத்தி ஒயர் கட்டர்னு டூல்ஸா இருக்கு. இதை தாண்டி கில்லரோட கார்ல ப்ளூ கலர் கார்பெட் இருக்கலாம்னு சீஃப் சொன்னார் இல்ல, அதுவும் இருக்குங்க. ஹீரோயின் மறந்துடுறா. ஏன்னா அது வரைக்கும் ஹீரோயின் கேட்ட கேள்விகளை அமைதியா பதில் சொல்லிட்டு இருந்தவன் நீ கார்ல ஏறியா இல்லையா போ அப்படின்னு ஹீரோயின் கைய புடிச்சு இழுக்கிறான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் அவளோட கைவிரல் நகத்தை வச்சு உள்ள இருக்க ப்ளூ கலர் கார்பெட்டை கையால சொரண்டி சில நூலை மட்டும் எடுத்துடுறா. கில்லர் அதுக்கு மேல அங்க நிக்கல, இவ சரி வர மாட்டா போலன்னு கார் எடுத்துக்கிட்டு போயிடுறா. இந்த கேப்லயே வாட்ச் பண்ணிட்டு இருந்த சீஃப் ஏஜென்ட் அவங்களும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் அடிச்சு சொல்றா, நான் பார்த்தால் நான் பேசிட்டு இருந்த ஆள் தான் கில்லர்ன்ட்டு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் கையோட ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டால. இப்ப ஹீரோயின் கையில இருக்க ப்ளூ கலர் நூலையும் இறந்த 3 பொண்ணுங்களோட கைவிரல் நகத்துல ப்ளூ கலர் நூல் கிடைச்சதே, ரெண்டையும் கம்பேர் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா உண்மையாகவே அது கில்லரோட கார் தானான்றது தெரிஞ்சிடும். ரிசல்ட் வர வரைக்கும் இவங்களால கில்லர் கிட்ட நெருங்க முடியாது. வேணும்னா தூரத்திலேயே இருந்து அவன் என்ன பண்றான் எங்கெல்லாம் போறான்னு வாட்ச் பண்ணி அடுத்து வேற எந்த கொலையும் நடக்காம தடுக்கலாம். அதுக்குள்ள கில்லரோட ப்ரொஃபைல்லாம் எடுத்துறாங்க. கில்லருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் 2 பேருமே பொண்ணுங்க. வீட்லயே பொண்ணுங்களை வச்சுட்டு இவன் எப்படிதான் பொண்ணுங்களை கடத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றான்னு தெரியல. இத பத்தி சீஃபும் ஏஜென்ட்டும் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் நடுவுல இவ ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்ட் ஆனால. இவன் நைட் டைம்ல அந்த ரூட்ல அந்த வேலை பாக்குறதுக்காக நின்னுட்டு இருக்க வரைக்கும் எப்பவா இருந்தாலும் அவளுக்கு டேஞ்சர் தான். சோ அந்த பொண்ணை தனியா பார்த்து தான் ஒரு போலீஸ்ன்ற உண்மையை சொல்லிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் நாங்க வந்து நின்ன, தயவு செஞ்சு இந்த வேலையை இப்பவே விட்டுரு, அதுதான் உனக்கு சேஃப்னு ஹீரோயின் அட்வைஸ போட, உங்களுக்கு என்னங்க ஈஸியா வாயால சொல்லிட்டீங்க, ஆனா நான் தங்கறதுக்கு திங்கறதுக்குலாம் என்ன பண்றது, எனக்கு இருக்க ஒரே தொழில் இதுதான், இத பண்ணாதாங்க என்னால காசு பார்க்க முடியும்னு அவன் நியாயமா பேசுறான். சரிம்மா நீ மொத்தமா விடலனாலும் பரவாயில்ல, நாங்க கில்லரை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், 2 வாரம் மட்டும் எதுவும் பண்ணாம அமைதியாரேன் அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சி அதுக்கு அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் கில்லரை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே லேப்ல கொடுத்த நூலோட ரிசல்ட் வந்துருது. ஹீரோயின் கையில இருந்த நூலும் இறந்த 3 பொண்ணுங்களோட கையில இருந்த நூலும் 100% மேட்ச் ஆகுது. வேற என்ன வேணும், நல்லா இன்கம்ப்ளீட் இழிச்சவாய மாதிரி இருக்க ஒருத்தன் மேல சந்தேகப்பட்டாங்களே அவன் தான் கில்லர்னு தெரிஞ்சு போச்சு, வாங்க கையோட போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் குதிக்கிறா. ஆனா சீஃப் வச்சாரு பாருங்க ஒரு செக்க, அந்த மாதிரி எல்லாம் இதை மட்டும் வச்சு அவன் தான் கில்லர்னு அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. ஒருவேளை உண்மையான கில்லர் வேற எவனாவோ இருந்து கொலை பண்ணப்பட்ட பொண்ணுங்க அவன் கார்ல ஏறதுக்கு முன்னால இவன் கார்ல ஏறி இதனால கூட அவன் நகத்துக்கு அடியில கார்ல இருக்க ப்ளூ கலர் கார்பெட் வந்திருக்கலாம்ல. இத நான் சொல்லல, இத வச்சு கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனா அவன் அப்பாயின்ட் பண்ற லாயர் இதத்தான் ஒரு பாயிண்டா சொல்லுவான், கேஸையே ஊத்தி மூட்டுருவாங்க. அப்புறம் வேணும்னா இப்ப புதுசா டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, படம் 1988ல நடந்துட்டு இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்ன்ற ஒண்ணுலாம் அப்பதான் அறிமுகமாகுது, அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கும் நமக்கு கில்லரோட காரை சர்ச் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அப்பதான் நமக்கு டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அவன் கார்ல கிடைச்சு அந்த டிஎன்ஏவையும் இறந்த 3 பொண்ணுங்களோட டிஎன்ஏவையும் கம்பேர் பண்ணி கார்ல தான் கொலை நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி சாலிடான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவனை ஃபாலோ பண்றதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சீஃப் சொல்ல, கர்மா அதையாவது பண்ணுவோம்னு ஹீரோயினும் ஏஜென்ட்டும் காலையில ஆரம்பிச்சு கில்லர் எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரானோ எல்லா இடத்துக்கும் அவனை ஃபாலோ பண்ணி நைட் அவன் வீட்டுல போய் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. மிட் நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்க இருந்தா வெளியே வர போறான், நாங்க கிளம்புறோம், எதுக்கும் நீங்க பேக்கப்புக்கு ஒரு ஆள் அனுப்பி வைங்க அப்படின்னு ஹீரோயின் சீஃப் கிட்ட சொல்லிட்டு கரெக்டா ஏஜென்ட்டோட அங்க இருந்து கிளம்புறா. இவங்க எப்ப போவாங்கன்னு உள்ள இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தானா என்னன்னு தெரியலங்க. போன உடனே வீட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து வேனை எடுக்கிறான். இன்னும் பேக்கப்புக்கு ஆள் வரலன்றதுனால இவன் வீட்டை விட்டு போறதே யாருக்கும் தெரியல. இன்னைக்கு கில்லரோட பசிக்கு யாரா இறையாக போறான்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. நீ வேலைக்கு போகாம அமைதியா இருந்து ஹீரோயின்
ஹீரோயின் சொன்னதுனால அவ வேலைக்கெல்லாம் போல. ஆனா குடிக்க கம்பெனி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு பார் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ நேரம் கில்லர் கண்ணு அவ மேல பட்டு, சரக்குலாம் நான் வாங்கிட்டோமா, வாயன் நம்ம கார்லயே உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு அவனோட வேனுக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். இதோட சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில மத்த 3 பொண்ணுங்கள மாதிரி இந்த பொண்ணும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. மொத்த டிபார்ட்மெண்டாலேயே இந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியல. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, கில்லர் யாருன்னே தெரியாது, அந்த டைம்ல அவன் கொலை பண்ணாலும் ஓகே. இப்ப கில்லர் யாருன்னு தெரிஞ்சும் அவனை கொலை பண்ண விட்டுருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு இதெல்லாம்? இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதரா? மயிலே இறக போடுனா போடாதே, நம்ம தான் புடிச்சு புடுங்கி ஆகணும்னு கில்லரோட காரை செக் பண்ண ஒரு பிளானை போட்டு முதல்ல கில்லரை டிராபிக்கை வயலேட் பண்ணிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அந்த கேப்ல அவன் காரையே பிரிச்சு பேன் பாக்குறாங்க. கார்ல டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிற மாதிரி என்னென்ன பொருள்லாம் தேர்தோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒருவேளை இதுல எதுவுமே இறந்து போன பொண்ணுங்களோட தான் இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்துட்டா பண்ண பிளானே வேஸ்ட் இல்ல. எப்படியும் கில்லர் இதோட கொலை பண்றதையும் நிறுத்த போறது இல்ல. சோ இன்னும் கொஞ்சம் தெளிவா யோசிச்சு கில்லரோட கார்ல மைக் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இனிமேல் கில்லர் ஏதாவது ஒரு பொண்ணை கடத்தி அவன் கார்ல வச்சு கொலை பண்ணா லைவாவே போலீஸ் கண்டுபிடிச்சிடலாமே. ஆக செட்டப்லாம் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த கில்லர் கிட்ட திரும்ப காரை ஒப்படைச்சிடுறாங்க. காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க அவனுக்கு பின்னாலேயே ஹீரோயினும் இவளோட கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போறா. நைட்டு கில்லர் ஒரு பாருக்கு போக சீஃப் ஹீரோயின் கிட்ட படிச்சு சொல்லிருப்பாரு, அவனை பிடிக்கிறதுக்கான எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோமா, நீ அவசர கொடுக்க மாதிரி எதையும் பண்ணி வச்சிடாதன்ட்டு. அதை மீறியும் எங்க இந்த வேர்ல்டு வைடு ஃப்ராடு உள்ளே வச்சு எந்த பொண்ணையாவது ஏதாவது பண்ணிட போறான்ற பயத்துல ஹீரோயினும் உள்ள போறா. கில்லர் ஹீரோயினை பாத்துறான். இதுதான் முதல் தடவைனா கூட கில்லர் அப்படியே விட்டுருப்பான்னு வைங்களேன். ஹீரோயின் ப்ராஸ்டியூட் வேஷத்துல இருந்த போவே கில்லர் ஹீரோயினை பாத்துட்டானா, நான் இதுக்கு முன்னால உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னால மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கில்லர் கேட்டு ஹீரோயினுக்கு ஜர்க் ஆனதும் கொஞ்ச நேரம் பாத்ரூமுக்கு போயிட்டு தன்னைத்தானே அமைதி ஆக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வெளியே வந்து கார்ல உட்காந்துடுறா. அடுத்து கில்லர் வெளியே வந்து அவனோட காரை எடுத்ததும் எப்பவும் போல அவனை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தா அவன் தான் உள்ள ஹீரோயினை பார்த்து உசராயிட்டானே. எதுக்கும் இவன் நம்மள ஃபாலோ பண்றாளான்னு செக் பண்ணதான் வெளியவே வந்தான். ஃபாலோ பண்றான்றதும் உறுதி ஆயிடுச்சா, நேரா வீட்டு வாசலுக்கு போன கில்லர் வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் கார்ல சீஃபும் ஏஜென்ட்டும் உட்காந்து அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கார் டிக்கியை திறந்து உள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ள போலீஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மைக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாளே வாரண்ட் வாங்கி கில்லரோட வீட்டை ரைடு விட போயிடுறாங்க. கில்லரோட வீட்டுக்குள்ள பொண்ணுங்களை எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி கொலை பண்ணானோ அந்த டூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது வெளியே இருந்த கில்லரோட வேன்ல ஒரு மேட்டுக்கு அடியில ரத்த கரையா இருக்கு. இதுக்கு முன்னால இவங்க வேனை செக் பண்றப்போ ரத்த கரை இல்ல. இப்ப இருந்திருக்குன்னா கடைசியா அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்ட கொலை பண்ணானே அவளோட ரத்தமா தான் இருக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா தானே தெரியும். என்ன ஒண்ணு, டெக்னாலஜி புதுசுன்றதுனால டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு 1-2 வாரம் ஆயிடும். தலையெழுத்து அது வரைக்கும் கில்லர் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சு திரும்ப அவனை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி ஹீரோயின் கில்லர் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கப்போ கில்லர் வேணும்னே காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து உன்னால என்ன பண்ணிட முடியும்ன்ற ஆங்கிள் வெறுப்பேத்துறான். இது ஹீரோயினுக்கு மனசளவுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. இவ்வளவு கொலை பண்ணிட்டு அவ்வளவு அசால்ட்டா இருக்கானே, எப்படி ஒரு மனுஷனால அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் உடஞ்சு போக, எம்மா இதே மாதிரிதாமா உங்க அப்பனும் ஒரு கேஸ பைத்தியம் முடிச்சவ மாதிரி பார்த்து அந்த டிப்ரெஷன்லயே செத்துட்டான். அவன மாதிரியே நீயும் வந்து நிக்கிறியம்மா. இந்த கேஸ்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை விட அதிகமாவே பண்ணிட்டல்ல, நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னு வையேன், இப்ப வரைக்கும் கில்லர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததும் அவனை தூக்குற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ 2 நாள் லீவை போட்டு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்போயேன் அப்படின்னு சீஃப் ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்ப அடுத்த கொஞ்ச நாள் வரைக்கும் எப்பவுமே கில்லரோட வீட்டுக்கு வெளியே யாராவது ஒரு போலீஸ் கண்காணிப்பு பணியில உட்காந்துருக்காங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு ஒரு போலீஸ் கண்காணிப்பு பணியில உட்காந்துருக்காரு. நைட்டு ரொம்ப லேட் ஆனதும் இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆனா கில்லர் இருக்கானே ஒரு அந்தி மாலை ஆந்தையா இருப்பான் போலங்க, தூக்கம்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது போல. போலீஸ் தூங்குனதும் நேக்கா வீட்டை விட்டு வெளியே வந்தவன் வீட்டுக்கு பின்பக்கம் போய் இவன் வேற ஒரு கார் வச்சிருக்கான், அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறான். போச்சா, அப்ப இன்னைக்கு ஒரு இழவு கன்ஃபார்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காடோட கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கில்லர் ரெகுலரா பண்ற மாதிரி வேற ஒரு காரை எடுத்துக்கிட்டு 69 ரூட்டுக்கு வந்து அங்க ஒரு பொண்ணை பிக்கப் பண்றான். பட் அதிர்ஷ்டவசமா அதே ரூட்ல இருக்க ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பிராஸ்டியூட் வேலை பாக்குற பொண்ணுங்களையே ஹீரோயின் பாவப்பட்டு வெறிக்க பாத்துட்டு இருக்கா. அதே நேரம் வேற ஒரு கார்ல வந்த கில்லர் ரெட் ஒரு பொண்ணு மூஞ்சிலே அடிச்சான்ல, அந்த பொண்ணை தூக்கி கார்ல உட்கார வைக்க ஹீரோயின் பாத்துறா. அந்த ஸ்பாட்லயே ஹீரோயின் சீஃபுக்கு கால் பண்ண அந்த டைம்லலாம் டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு. கில்லரோட கார்ல கிடைச்ச ரத்தம் கடைசியா இறந்து போன பொண்ணோட ரத்தம். சோ அவங்க அரெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் போனை போட்டு, யோ என்னதாயா பண்றீங்க நீங்க, என் கண்ணு முன்னால கில்லர் இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு போறான்யா, நான் அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன், சீக்கிரம் என் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி வந்து சேருங்க அப்படின்னு ஒத்த நியூஸ்ல ஸ்டேஷனையே பத்த வச்சுட்டு கில்லரோட காருக்கு பின்னாலேயே போன ஹீரோயின் அவன் ஒரு காட்டு பகுதியில காரை நிறுத்தி ஓடிட்டு வந்த பொண்ணை காருக்குள்ளேயே வச்சு சுத்தியால அடிக்க போறப்போ துப்பாக்கியோட போன ஹீரோயின் அவனை மிரட்டி அங்க இருந்து துரத்துறா. பொண்ணு சேஃப், ஆனா அவனை தப்பிக்க விட கூடாதுல்ல. ஹீரோயினும் பின்னாலேயே துரத்திக்கிட்டு ஓட ஒரு இடத்துல மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்த கில்லர் ஹீரோயினோட கையில இருந்த துப்பாக்கியை தட்டி விட்டு
அவன் ஹீரோயினை பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப ஹீரோயின் கேக்குற ஒரே கேள்வி, ஏன்டா இந்த பாவப்பட்ட பொண்ணுங்களை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி கொலை பண்றன்றதுதான். அப்புறம் இவங்களை கொலை பண்ணாதான் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, நான் அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்றப்போ அவங்க கத்துறாங்கல்ல, அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காகத்தான் அவங்கள கொலை பண்றேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய விஷயத்த இவன் அசால்ட்டா சொன்னதும், கில்லர் பொண்ணுங்களை கொலையே பண்ணிருந்தாலும் அவங்கள பிசிக்கலா எந்தவித டச்சும் பண்ணல. சோ கொலையிலயும் ஒரு வித கொள்கை வச்சிருக்கான்ல, அப்ப சைவ சைக்கோவாடா நீ நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு போலையே அப்படின்னு அவங்கிட்ட மாறிட்டு இருந்த ஹீரோயின் 16 வாரம் போலீஸ் ட்ரைனிங்ல என்னென்ன கத்துக்கிட்டா அதை யூஸ் பண்ணாமலே இருந்தா எப்படி? அதுல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி கில்லருக்கு ஒரு ஸ்மாக்க போட்டு அவனை லாக் பண்ணிட்டு கீழே கடந்த ஒரு துப்பாக்கியை தூக்கி அவன் தலையில வைக்கிறான். அவனும் சுடு 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 சுடு, என்ன சுட்டாதான் அடுத்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், உயிரோட விட்டு வச்சிருக்க வரைக்கும் நான் பொண்ணுங்களை கொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு ஹீரோயினை சுட வச்சிருவான் போல. அப்படி ட்ரிகர் பண்றான். ஹீரோயினும் எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்குள்ள சீஃப் ஏஜென்ட் எல்லாம் இங்க வந்து ஹீரோயினை பிடிச்சு கில்லரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட சீனை முடிச்சா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஒரு மிகப்பெரிய கேஸ் சால்வ் பண்ணிட்டோம்னு ஹீரோயினுக்கு அவ்வளவு பெருமை. பத்தாக்குறைக்கு சீஃப் ஹீரோயினோட வீர தீர செயலை பாராட்டி, உங்க அப்பாவை மாதிரியே இனிமேல் நீதாமா என்னோட பார்ட்னரா இருக்க போற அப்படின்னு ஹீரோயினுக்கு ப்ரொமோஷனை கொடுக்க, கடைசியா ஏஜென்ட் இவர் வெளியூர்ல இருந்து தானே வந்தாரு, சோ கிளம்புறதுக்கு முன்னால ஹீரோயினை கூப்பிட்டு, உன் கூட சேர்ந்து இந்த கேஸ்ல வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இதே தைரியத்தோட நீ கடைசி வரைக்கும் இருந்தான்னு வையன், ஒரு பையன் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பாராட்டிட்டு கிளம்புறாரு. அப்ப ஹீரோயினுக்கு யார்கிட்ட இருந்தோ பொக்கே ஒண்ணு கிஃப்டா வந்திருக்கு. அதை எடுத்து அதுல எழுதி வச்சிருக்க நோட்டை படிச்சா, லாஸ்டா ஹீரோயின் ஒரு பொண்ணை காப்பாத்தினால அந்த பொண்ணு தான் அனுப்பியிருக்கா. தன்னை காப்பாத்தினதுக்காக மட்டும் நன்றி சொல்லல, ஹீரோயின் கிளரை பிடிச்சிட்டதுனால இனிமேல் 69 ரூட்ல இருக்க எந்த பொண்ணுங்களும் சாக போறது இல்ல, அவங்க எல்லார் சார்பாகவும் இந்த பொண்ணு நன்றியை சொல்ல, அதை பார்த்து ஹீரோயின் ஒரு மெல்லிய புன்னகை போட்டுட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.